அன்பார்ந்த நேயர்களே, தென்றல் இன்ஃபோடைம் நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் பொதுவான தகவல்கள், விஞ்ஞான தகவல்கள், அறிவியல் தகவல்கள் என உங்களுக்கெல்லாம் தந்து கொண்டிருக்கும் தென்றல் இன்ஃபோடைம் நிகழ்ச்சியில் இன்று கல்வி சார்ந்த தகவல்களை பார்க்க போகிறோம். குழந்தைகள் தங்களுடைய மேல்நிலை தேர்வுகளை முடித்துவிட்டு தேர்வு முடிவுகளுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தருணம் இது. பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை உயர்நிலை கல்விக்காக கல்லூரிகளை, பல்கலைக்கழகங்களை தேடி அலைந்து கொண்டிருக்கும் நேரம் இது. இந்த நேரத்திலே கல்வியின் அவசியத்தை பற்றியும் கல்வி கற்க வேண்டிய முறைகளை பற்றியும் இந்த நிகழ்ச்சியில் காண்போம். நேயர்களே, பொதுவாகவே மனிதனுக்கு கற்பது என்பது இயல்பான ஒரு விஷயம். மனிதன் இந்த உலகத்தில் எப்போது தோன்றினானோ அப்போதிலிருந்தே இயற்கை விதிகளையும் இயற்கை நிகழ்வுகளையும் படிக்கத் தொடங்கினான். அப்படி இயற்கை விதிகள், வாழ்வியல் தத்துவங்களை படிக்கத் தொடங்கிய மனிதன் காலப்போக்கில் நெருப்பு, சக்கரம் போன்றவற்றை கண்டுபிடித்தான். அவற்றினுடைய பயன்பாடுகள் என்ன என்பதையெல்லாம் கண்டுபிடித்தான். பிறகு வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை விஷயங்களான உணவு, உடை, இருப்பிடம் போன்றவற்றை கண்டறிந்தான். அவற்றினுடைய சூட்சமங்களையும் கண்டறிந்தான். வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களை கண்டறிந்தான். இது போன்ற விஷயங்களில் வளர்ச்சியடைந்து இந்த கற்றல், இந்த தேடல் என்ற ஒரு விஷயம் வளர்ந்து வந்தது. ஆரம்ப காலத்தில் எல்லாம் இப்போது இருப்பது போன்று கல்வி கூடங்கள் இல்லை, பாடசாலைகள் இல்லை. ஆரம்பத்தில் குழந்தைகளுக்கு ஆசான்கள் என்று சொன்னால் பெற்றோர்கள் தான். பெற்றோர்கள் என்ன தெரிந்து வச்சிருக்காங்களோ அதை தான் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். இப்படி தான் இருந்தது. அப்போது படிப்படியாக வளர்ச்சி அடைந்து இந்த குருகுல கல்வி முறை உருவாயிற்று. குருகுல கல்வி முறை ஒரு முறையான கல்வி முறை என்று கூட சொல்லலாம். எப்படின்னா, ஒரு குரு இருப்பார், அவரிடம் பயிலக்கூடிய சிஷ்யர்கள் இருப்பார்கள். அதாவது கற்பிப்பவர், கற்பவர்கள் என்ற ஒரு தொடர்பு இருந்தது. இந்த தொடர்பின் மூலமாக இந்த குரு என்பவர் வாழ்வியல் தத்துவங்களை நன்றாக படிக்கக்கூடிய, நன்றாக தெரிந்தவராக இருப்பார். அவரிடம் சென்று சிஷ்யர்கள் அல்லது மாணவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவரிடம் சென்று அந்த குருகுலத்திற்கு சென்று சில வருடங்கள் தங்கியிருந்து அவரிடமிருந்து வாழ்வியல் நெறிகளை கற்றுக்கொண்டனர். வாழ்வியல் நெறிகள், வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள், நடைமுறை விஷயங்கள், அந்த காலத்திலெல்லாம் போர்க்களத்திற்கு சென்று எப்படி போரிடுவது, போர் ஆயுதங்களை எப்படி கையாளுவது போன்ற விஷயங்களை எல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாக குருமார்கள் இருந்தார்கள். சிஷ்யர்கள் அதை கற்கக்கூடியவர்களாக இருந்து வந்தனர். இப்படி படிப்படியாக வளர்ச்சியடைந்த இந்த கல்வி முறை அடுத்ததாக வேளாண் நாகரிகம், வேளாண் கல்வி முறை என்ற ரீதியிலே வளர்ந்தது. இந்த வளர்ச்சி முறையில் அரச குடும்பத்தை சார்ந்தவர்களும் செல்வந்தர்களும் தான் படிக்கக்கூடியவர்களாக இருந்தனர். மற்றவர்களுக்கு இந்த கல்வி என்பது ஒரு எட்டாக்கனியாகவே இருந்தது. மற்றவர்களை இதை யோசிக்கக்கூட முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. இந்த வேளாண் கல்வி நாகரிகத்திற்கு அடுத்தபடியாக வந்த ஒரு நாகரிகம் என்று சொன்னால் அது தொழில் சார்ந்த நாகரிகம். இந்த தொழில் சார்ந்த நாகரிகத்தில் அறிவியலின் வளர்ச்சி அபரிமிதமாக இருந்தது. நல்ல ஒரு வளர்ச்சி. இப்போ அதிகமாக வளர என்ன ஆயிற்று என்று சொன்னால், இந்த அறிவியல் வளர அறிவியலை முறையாக படித்து ஆராய்ந்து அதை வளப்படுத்தக்கூடிய வல்லுநர்கள் தேவைப்பட்டார்கள். வல்லுநர்கள் தேவைப்பட கல்வி சாலைகள் அதிகமான, பாடசாலைகள் அதிகமாக ஆக கல்வியினுடைய முக்கியத்துவம் இந்த உலகத்தில் அதிகமாக ஆனது. அப்படி பார்த்தோம் என்று சொன்னால் 1857ஆம் ஆண்டு தான் இந்த உயர்கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அதாவது இப்போது நாம் மேல்நிலை படிப்பை முடித்துவிட்டு கல்லூரிக்கோ அல்லது பல்கலைக்கழகத்திற்கோ சென்று படிக்கிறோமே, அது போன்ற உயர்நிலை கல்விக்கு முக்கியத்துவம் என்று பார்த்தால் 1857 தான் கொடுக்கப்பட்டது. என்றாலும் கூட இந்தியாவை பொறுத்தவரை சுதந்திரம் அடைந்த பிறகு இந்த 57 வருடங்களில் தான் நல்ல ஒரு வளர்ச்சியை நம் நாடு, இந்திய நாடு அடைந்துள்ளது. இப்போது இன்றைய சூழ்நிலையில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு உயர்கல்வி படித்து, டிகிரி படித்து இந்தியாவிலும் சரி உலகில் உள்ள எல்லா இடங்களிலும் சரி பணியாற்றக்கூடிய பட்டதாரிகள் மட்டும் கிட்டத்தட்ட 80 கோடி இருக்கின்றன சொன்னால் அதிசயமான ஒரு விஷயம், ஆச்சரியமான ஒரு விஷயம். நல்ல ஒரு வளர்ச்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டாக கூட சொல்லலாம். இன்று 80 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் உயர்நிலை கல்வியை பயில்கின்றனர். இந்திய அரசாங்கத்தை பொறுத்தவரை, தமிழக அரசாங்க மாநில அரசை பொறுத்தவரை அடுத்த 10 ஆண்டுகளில் இந்த சதவிகிதத்தை, இந்த கல்வி கற்போரின் சதவிகிதத்தை
20% உயர்த்த வேண்டும் என்பதற்காக திட்டம் வகுத்து அதற்காக செயலாற்றி கொண்டிருக்கின்றன. இப்படி கல்வியினுடைய வளர்ச்சி நன்றான முறையில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அடுத்து இந்த கல்வி கற்கும் முறை, அது கல்வியை நேரடியாக கல்லூரிக்கு சென்று அல்லது பல்கலைக்கழகத்திற்கு சென்று படிக்கக்கூடிய ஒரு முறை உள்ளது. அடுத்ததாக பார்த்தால் நாம் பணியாற்றி கொண்டே ஓய்வு நேரங்களில் படிக்கக்கூடிய தொலைநிலை கல்வி என்று சொல்லப்படுகின்ற டிஸ்டன்ஸ் எஜுகேஷனும் உள்ளது. இப்போ இந்த 2 கல்வி முறைக்குள்ள ஒற்றுமைகள், வேற்றுமைகள், அதனுடைய நன்மைகள், தீமைகள் என்பதை பற்றியெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் காணலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். துபாய் மாநகரில் காலத்திற்கேற்ப நவநாகரிகமான முறையில் உங்கள் சிகை அலங்காரத்தை அமைத்துக் கொள்ள The Wild West Saloon. உங்களின் முக வடிவத்திற்கு ஏற்ப உங்கள் சிகை அலங்காரத்தை தரம் கூடிய திரைகளை உபயோகித்து குழந்தை மற்றும் பெரியவர்களுக்கான சொகுசான இருக்கைகளோடு ஃபேஷியல், பெடிக்யூர், மெனிக்யூர், பாடி மசாஜ், அத்தோடு உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப சிகைக்கான நிறங்களை தேர்ந்தெடுக்கும் வசதிகளோடு இன்னும் பல வசதிகள். The Wild West Saloon, Dubai, UAE. தொலைபேசி இலக்கம் 04-355-3580. வெல்கம் பேக் டு இன்ஃபோ டைம். நேயர்களே, கல்வி கற்பதில் 2 முறைகள் உள்ளது என்று பார்த்தோம். அதாவது நேரடி கல்வி முறை அல்லது தொலைநிலை கல்வி முறை. இந்த 2 கல்வி முறையிலையும் நன்மைகளும் இருக்குது, தீமைகளும் இருக்குது. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரடி கல்வி முறைனா என்ன? ஒரு 3 வருடமோ 5 வருடமோ ஏதாவது ஒரு காலேஜ்க்கு இல்லை யூனிவர்சிட்டிக்கு போய் அங்கே ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம படிக்கிறது தான் இந்த நேரடி கல்வி முறை. இப்போ இந்த மாதிரி படிக்கும் பொழுது நம்ம ஒன்று ஹாஸ்டலில் தங்கியிருந்து படிக்கலாம், இல்லை வீட்டில் இருந்து டெய்லி போயிட்டு படிக்கலாம். இப்படி படிக்கும்பொழுது நமக்கு ஒரு நன்மை என்ன சொன்னீங்கன்னா, எந்த நம்ம கோர்ஸ் எடுக்கிறோமோ, எந்த படிப்பை நாம் எடுக்கிறோமோ அந்த படிப்பில் டீப்பாக அனலைஸ் பண்ணி நம்ம ரிசர்ச் பண்ணி நம்ம நல்லா தெரிஞ்சு கொண்டு அதில் ஆழ்ந்த ஒரு அறிவை கொள்வதற்கு இந்த நேரடி கல்வி முறை நமக்கு பயனுள்ளதாக அமையுது. ஒவ்வொரு வருடமும் அதுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க. இந்த 3 வருடத்திற்கு பிறகோ இல்லை 4 வருடத்திற்கு பிறகோ 5 வருடத்திற்கு பிறகோ அந்த ஒவ்வொரு வருடமும் என்ன நம்ம மதிப்பெண் எடுத்தோமோ அதனுடைய மொத்த மதிப்பெண்களை கூட்டி கணக்கிட்டு நம்ம சர்டிஃபிகேட், அந்த டிகிரியை வழங்குறாங்க. இப்போ இது நேரடி கல்வி முறைன்னு சொல்லலாம். இப்போ இந்த நேரடி கல்வி முறையில் ஒரு சில இடர்பாடுகளும் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம படிக்கிற அந்த 3 வருஷத்துலேயும் நம்மளுடைய கவனம் வேறு எதுலேயும் போகிறதில்ல. முழுக்க ஒரு துறையில், ஒரு கல்வியில் ஒரு துறையை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அதிலே தான் படிக்கிறோம். மற்ற துறைகளில், மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் என்று சொல்கிறோமே, அந்த விஷயங்களில் நமக்கு ஆர்வம் வருவதில்லை. இப்போ இது போன்ற விஷயங்கள் இடர்பாடாக சொல்லலாம். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சிலபஸ் இருக்கு இல்லையா, இந்த நேரடி கல்வி முறை காலேஜில் போய் படிக்கிறது, அந்த சிலபஸ் அடிக்கடி மாற்றுறதில்ல. கிட்டத்தட்ட 10 வருடம் 15 வருடம்ட்டு ஒரே மாதிரியான சிலபஸ் வச்சிடறாங்க. இப்போ என்னுடைய அண்ணன் படித்த சிலபஸை நானும் படிக்கிறேன், நான் படித்த சிலபஸை என்னோட தம்பியும் படிக்கிறாரு. இப்போ இந்த மாதிரி சிலபஸை ரிவைஸ் பண்ணாததால் இப்போ இந்த கல்வி முறையில் அப்டேட்டடாக இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. குறிப்பாக ஒரு சில படிப்புகள்லாம் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு நிமிடத்திற்கும் மாறக்கூடிய கல்வி படிப்பெல்லாம் இருக்குது. இப்போ அந்த படிப்பெல்லாம் இது நேரடி கல்வி முறையில் இருக்கிற சிலபஸின் மூலமாக இது ஒரு இடர்பாடாக தெரியுது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அரசாங்கமோ அந்த கல்வி நிறுவனங்களோ அதில் கவனம் செலுத்தி அதனோட இந்த குறையை களைவதற்கு முயற்சிக்க வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபீஸ். இப்போ நேரடியாக காலேஜ் போய் படிக்கணும்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒவ்வொரு மாதமோ இல்லை வருடமோ நம்ம ஃபீஸ் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இதில் ஏற்பட்டுது. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் ஒரு இடர்பாடாக நம்ம சொல்லலாம். அடுத்து இந்த காலேஜ் போய் படித்தாலும் கூட இந்த 3 வருடமும் இந்த தியரி நாலேஜ் என்று சொல்லப்படுகின்ற இந்த சப்ஜெக்டில் என்ன இருக்கோ அதே படிச்சுட்டு போகிற முறையே ப்ராக்டிக்கலாக நமக்கு அது சம்பந்தமான அறிவு நமக்கு இருக்கிறதில்ல. இப்போது அந்த மாதிரி விஷயங்களும் இந்த நேரடி கல்வி முறையில் அடிஷ்னலாக வெளியே போயிட்டு இந்த காலேஜில் படிக்கும் பொழுது ப்ராக்டிஸும் பண்ணுற மாதிரி ஆனால் ஏற்பாடுகள் நம்ம பண்ணோம்னு சொன்னால் இந்த நேரடி கல்வி முறை ஒரு சிறப்பான கல்வி முறையாக இருக்கும். அடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் நேரடி கல்வி முறை, அடுத்து தொலைநிலை கல்வி முறை, அது டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஆர் கரஸ்பாண்டன்ஸ் எஜுகேஷன் என்று சொல்லுவார்கள். இந்த கல்வி முறை என்னவென்று சொன்னால், நாம் வீட்டில் இருந்து கொண்டோ அல்லது பணியாற்றி கொண்டோ
வீட்டில் இருந்துக்கிட்டே டைம் பாஸ் பகுதி நேரத்தில் படிக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் வேலை எங்கே பார்த்துக்கிட்டு நம்ம படிக்க வேண்டிய ஒரு கல்வி தான் வந்து தொலைநிலை கல்வி. ஒரு சில குறிப்பிட்ட அந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கோர்ஸை தவிர மற்ற எல்லா கோர்ஸும் வந்து இந்த தொலைநிலை கல்வி முறையில் நம்ம படிக்கலாம். இப்போ இதற்காக நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் தனியாக நம்ம நேரம் ஒதுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் இந்த நேரத்துக்கு போகணும், இந்த நேரத்துக்கு வரணும், இந்த நேரத்தில் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கிடையாது. இப்போ நம்ம படித்து ஒவ்வொரு வருடம் இறுதியில் ஏதாவது ஒரு எக்ஸாம் சென்டர் போடுவாங்க, அங்கே போயிட்டு நீங்கள் எழுதி பாஸ் பண்ணி அதோட டிகிரி வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த கல்வி முறையில் உள்ளது. அடுத்து பார்த்தீங்கன்னா வயசு ஒரு தடையாக வந்து இந்த தொலைநிலை கல்வியில் இருக்கிறது இல்லை. இந்த எக்ஸாம் எழுதுறவங்களுக்குலாம் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த தொலைநிலை கல்வியில் போயிட்டு எக்ஸாம் எழுதுறவங்க பக்கத்தில் இருக்க பார்த்தீங்கன்னா ஒரு 60 வயசு தாத்தாவுக்கு வந்து எழுதிக்கிட்டு இருப்பார். நம்மளும் எழுதிக்கிட்டு இருப்போம், 60 வயசு தாத்தாவுக்கு வந்து எழுதிட்டு இருப்பார். அப்போது வயசு வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்கிறது இல்லை. நீங்கள் வந்து எவ்வளோ காலம் வேணாலும் உங்களுக்கு ஆர்வம் இருக்கும் வரை படித்து கொண்டு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜும் இந்த விஷயத்தில் இந்த தொலைநிலை கல்வி முறையில் இருக்குது. அடுத்து ஃபீஸ் ரொம்ப கம்மி. இப்போ டைரக்ட் எஜுகேஷன், அது கல்வி காலேஜில் போய் படிக்கிற போது இருக்க ஃபீஸை விட இப்போ இந்த தொலைநிலை கல்வியில் நம்ம படிக்கும் பொழுது ஃபீஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அது ஒரு அட்வான்டேஜாக இந்த தொலைநிலை கல்வி இருக்குது. இப்போ இந்த தொலைநிலை கல்வியோட அட்வான்டேஜஸ் பார்த்தோம். அடுத்து இடர்பாடுகள், அதனுடைய தீமைகள், அதனுடைய ட்ராபேக்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த தொலைநிலை கல்வி முறையில் மாணவர்கள் எந்த ஒரு பயிற்சியாளராலும் பயிற்சி கொடுக்கப்படுவதால் படாததால் ஆசிரியர்கள் இல்லாத காரணத்தினால் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னீங்கன்னா, அந்த சிலபஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக உருவாக்கிறாங்க. கரஸ்பாண்டன்ஸ் எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு தடவை புரட்டி பார்த்துட்டா எக்ஸாமுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் வந்து சிலபஸ் வைப்பாங்க. இப்போ இது வந்து ஒரு மைனஸாக இருக்குது இந்த எஜுகேஷனில். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வேலை கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. இப்போ கரஸ்பாண்டன்ஸ் எஜுகேஷன் நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் ஏதோ ஒரு வேலைக்கு போனால் கூட அந்த வேலை கொடுக்கக்கூடியவர் கூட யோசிக்கிறார், கரஸ்பாண்டன்ஸில் படிச்சிங்களா, உங்களுக்கு அதிகமான அதை பற்றிய அறிவு இருக்க வாய்ப்பு இல்லை, ஆழமான ஒரு சிந்தனை இருக்க வாய்ப்பு இல்லை, அதனால் வந்து உங்களுக்கு வேலை தர முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகுது. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் அப்போ என்ன பண்ணணும்னு சொன்னால், கரஸ்பாண்டன்ஸ் எஜுகேஷனில் இந்த கல்வி முறையை கொண்ட நிறுவனங்கள் வந்து தரத்தை வந்து மேம்படுத்தணும். தரத்தை மேம்படுத்துவதன் மூலமாக தான் இதனுடைய இதை சரி பண்ண முடியும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இப்போது இந்த கரஸ்பாண்டன்ஸ் எஜுகேஷன் சொன்னால் டிகிரி மட்டும் இல்லாமல் நிறைய அந்த டிப்ளமோஸ்லாம் கூட கொடுக்குறாங்க. அதாவது அங்கீகரிக்கப்படாத பல்கலைக்கழகங்கள், அங்கீகரிக்கப்படாத கல்வி நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அவங்க 1 வருட கோர்ஸோ இல்லை 3 வருட கோர்ஸோ 2 வருட கோர்ஸோ அவர்கள் வந்து ஒரு டிப்ளமோ என்று கொடுக்கிறார்கள். இப்போ இது வந்து எந்த ஒரு அங்கீகாரமும் கிடையாது. யார் வேணாலும் தொடங்கலாம், யார் வேணாலும் கொடுக்கலாங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. அப்போது இந்த தொலைநிலை கல்வியில் படிக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், நம்ம படிக்கிற அந்த இன்ஸ்டியூஷன் வந்து ரெஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கா, அங்கீகரிக்கப்பட்டிருக்கா அரசாங்கத்தால் என்று பார்த்து அதன்படி படித்தோம் என்று சொன்னால் இதில் பயன் இருக்குது. இப்போது குறிப்பாக இந்தியாவை பொறுத்தவரை பொதுவாக இந்தியாவை பொறுத்தவரை இந்திரா காந்தி பல்கலைக்கழகம் இருக்கிறது, இக்னோ என்று சொல்வார்கள். அந்த பல்கலைக்கழகத்தில் நல்ல ஒரு சிறப்பான ஒரு பாடத்திட்டம் இருக்குது என்று சொல்லப்படுகிறது. நன்றாக படிக்கக்கூடியவர்களும் தேர்ச்சி பெற்று நல்ல ஒரு திறமை வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அதே மாதிரி தமிழகத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் தமிழ்நாடு பல்கலைக்கழகம், இப்போ அந்த பல்கலைக்கழகங்களில் எல்லாம் இந்த தொலைநிலை கல்வியை மிக சிறப்பாக கவனம் செலுத்தி, ஏன்னா அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளதால் அதிகமான கவனம் செலுத்தி இதனுடைய கல்வி திட்டத்தை, அந்த சிலபஸை நன்றாக முறையில் செய்து வைத்திருக்கிறார்கள். அடுத்து நேரடி கல்வி முறையை பார்த்தோம், தொலைநிலை கல்வி முறையை பார்த்தோம். அடுத்து தொலைநிலை கல்வியினுடைய மற்றொரு பரிணாமமான இன்டர்நெட் கல்வியை பற்றி பார்க்க போகிறோம். அது இன்டர்நெட் கல்வினா என்னன்னு தெரியும், எப்படி வளர்ந்ததுன்னு சொன்னால், இப்போ நம்ம கிராமங்கள்லாம் கூட இல்லை சிட்டிஸ்லாம் கூட ஒரு 5 வருடம் இல்லை 10 வருடத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ரேடியோவில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஒரு 4 நாளைக்கு முன்னாடி. அது வரும் வியாழக்கிழமை 8:30 மணிக்கு கணிதத்தில் அல்ஜிப்ரா என்ற தலைப்பில் மதுரை பல்கலைக்கழக துணைவேந்தர் குமாரசாமி அவர்கள் பாடம் நடத்துவார் இந்த தலைப்பில் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபீல்டில் படிக்கிறாங்களே, கரஸ்பாண்டன்ஸில் படிக்கிறாங்க இல்லையா, இல்லை ரெகுலரில் படிக்கிறவங்களாம் கூட இப்போ அந்த ஃபீல்டில் நமக்கு அறிவு வேணும்னா, அந்த ஃபீல்டில் வந்து நமக்கு அந்த சம்மந்தமான நாலேஜ் வேணும்னா நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ அங்கே போய்ட்டு அந்த நேரத்தில் அந்த கோர்ஸை வந்து அந்த நிகழ்ச்சியை வந்து கேட்டு அதன் மூலமாக விளக்கம் பெற்றுவாங்க. இது வந்து ஆரம்பத்தில் நடந்துக்கிட்டு இருந்தது, இப்போ கூட நடந்துக்கிட்டு ரொம்ப ரேராக நடக்குது. இப்போ இந்த ரேடியோ டிவியில் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இதனுடைய வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அடுத்து கம்ப்யூட்டர்னு வந்தது. கம்ப்யூட்டர் வந்த பிறகு அடுத்து இன்டர்நெட் வந்தது. இப்போ இன்டர்நெட் வரும்பொழுது ஒரு அபரிமிதமான ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு வளர்ச்சி அடைந்து இப்போ இன்டர்நெட்டில் வந்து எஜுகேஷன் நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ உருவாயிடுச்சு. இப்போ இந்த ரேடியோ டிவியெல்லாம் விட தாண்டி இந்த இன்டர்நெட்டுங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு. இப்போ இந்த இன்டர்நெட் கல்வினா ஒன்றும் கிடையாது. இன்டர்நெட்டில், அதாவது இந்த இன்டர்நெட்டில் உள்ள இணையதளம், வெப்சைட்னு சொல்கிறாங்க இல்லையா,
அதில் நம்ம அந்த பல்கலைக்கழகத்தினுடைய சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் போட்டுருவாங்க. சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஏற்றி வச்சுட்டு ஒவ்வொரு மாணவருக்கும் ஒவ்வொரு பாஸ்வேர்டு ஒவ்வொரு யூசர் நேம் கொடுத்துருவாங்க. அதை பயன்படுத்தி என்ன பண்ணலான்னு சொன்னால் நம்ம அந்த பாடங்களை எடுத்துக்கொள்ளலாம். அதன் மூலமாக நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறது தான் இந்த இன்டர்நெட் கல்வி முறை. இப்போ இந்த இன்டர்நெட் கல்வி முறையில் என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நமக்கு புரியாத தத்துவங்கள், அறிவியல் தத்துவங்கள், விஞ்ஞான தத்துவங்கள்லாம் இருந்ததுன்னா இந்த இன்டர்நெட்டில் இருக்கிற கல்வியின் மூலமாக அந்த வெப்சைட்டில் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னீங்கன்னா, இந்த பல்லூடகம்னு சொல்கிறாங்க இல்லையா, மல்டிமீடியா, அந்த மல்டிமீடியாவை பயன்படுத்தி அது வந்து ஒரு புகைப்படமாக வந்து இது பண்ணுவாங்க, ஃப்ளாஷாக கொடுப்பாங்க, இல்லை வீடியோ காட்சியாக கொடுப்பாங்க. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த இன்டர்நெட் கல்வியின் மூலமாக சாத்தியமாகுது. இதில் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ், ஏன்னா இப்போ ஈஸியாக வாயில் சொல்கிறதுக்கு நம்ம படம் போட்டு காமிக்கிறது வித்தியாசம் இருக்குது இல்லையா. இப்போ அந்த மாதிரியான வசதிகள்லாம் வந்து இந்த இன்டர்நெட் கல்வியில் வந்து இருக்கிறது. இப்போ இந்த இன்டர்நெட் கல்வி இவ்வளோ நன்மை இருக்குதுன்னு சொன்னால் அடுத்து ஒரு சில தீமைகளும் இருக்குது, ஒரு சில இடர்பாடுகளும் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்நெட் கல்வி வந்து எல்லா இடங்களுக்கும் போக முடியாத ஒரு சூழ்நிலை. என்ன காரணம்னு சொன்னால், இப்போ கிராமங்களில் இருக்காங்கன்னா கிராமங்களில் இருக்கக்கூடியவர்கள் இப்போ இன்டர்நெட் வசதியை பெற முடியாதவர்களாக தான் இருக்கிறார்கள். பெரும்பாலும் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இன்டர்நெட்டை கொடுக்கின்ற அந்த நிறுவனங்கள் வந்து இந்த கிராமங்களில் இல்லை. இப்போ இந்த கிராமங்கள் இல்லாத காரணத்தினால் என்ன ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா, இப்போ அவங்க படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வருது. இப்போ ஏதாவது ஒரு மாணவன் இன்டர்நெட் கல்வியில் படிக்க விரும்பினாலும் கூட அது படிக்க முடியாது என்ற ஒரு நிலை உள்ளது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மாணவன் ஆசிரியர் என்ற அந்த ஒரு இணைப்பு வந்து இந்த இன்டர்நெட்டில் இல்லை. இப்போது ரெகுலர் எஜுகேஷன் சொன்னால் நமக்கு வேண்டிய டவுட் வந்து பட்டு நம்ம கேட்டு நம்ம அதை கிளாரிஃபை பண்ணி நம்ம அதை திருத்திக் கொள்ளலாம். ஆனால் இந்த விஷயத்தில் இந்த இன்டர்நெட்டில் வந்து அந்த மாதிரியான ஒரு இது இல்லை. எல்லோருக்கும் பொதுவான ஒரு சப்ஜெக்ட் தான் போட்டிருப்பாங்க. அதில் என்ன இருக்கோ அதை பார்த்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகுது. அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், இன்டர்நெட் வந்து உலகத்தில் எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் பயன்படுத்தலாம் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது உலகில் உள்ள எல்லா மாணவர்களும் அதை படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுது. அப்போது அந்த சப்ஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இல்லையா, சிலபஸ், அது வந்து ரொம்ப தரமானதாக இருக்கணும். கல்வியில் தரம் வளர வேண்டும் என்று சொன்னால் மாணவர்கள் எல்லோரும், எல்லா நாட்டினரும், எல்லா சமுதாயத்திலும் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த கல்வியினுடைய தரம் வந்து மிகவும் நன்றாக இருக்க வேண்டும். அப்போ தான் வந்து அதை பயன்படுத்த முடியும். அப்போது அது நன்றாக இருக்கணும்னு சொன்னால் நல்ல ஒரு எக்ஸ்பர்ட்டை வச்சு தான் நம்ம அந்த சப்ஜெக்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ண முடியும். அப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொன்னால் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம அந்த மாதிரி கிடைப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ அது வந்து ஒரு ட்ராபேக்காக வந்து இந்த இன்டர்நெட் கல்வியில் இருக்குது. அடுத்து இன்னொரு கல்வி முறை என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டு கல்வி முறைன்னு சொல்லலாம். வெளிநாட்டு கல்வி அது இதெல்லாம் வந்து நம்ம இது கீழே கொண்டு வந்துடலாம், தொலைநிலை கல்வி கீழே கொண்டு வந்துடலாம். நேரடி கல்வி முறை, தொலைநிலை கல்வி முறை, தொலைநிலை கல்விக்கு கீழே இன்டர்நெட் கல்வி கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி வெளிநாட்டு கல்வியும் கொண்டு வந்துடலாம். வெளிநாட்டு கல்வியெலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம வெளிநாட்டுக்கு போயிட்டு படிக்க விரும்புகிறோம் இல்லையா, அந்த கல்வியை நம்ம நாட்டிலே படிக்கிறது. இப்போது அமெரிக்கா போகணும், இல்லை லண்டன் போகணும், இங்கிலாந்து போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ நம்ம அதுக்குன்னு விசா ப்ராசஸ் பண்ணணும், அங்கே போயிட்டு 3-4 வருஷம் தங்கியிருக்கணும், அதுக்கான செலவுகள் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு நம்ம அங்கே போய் படிக்கிறத விட அந்த நாட்டில் இருக்கு இல்லையா யூனிவர்சிட்டிஸ், அந்த யூனிவர்சிட்டியினுடைய ஸ்டடி சென்டரை வந்து நம்ம நாட்டில் உருவாக்கி அதன் மூலமாக கல்வி கற்கிறது தான் இந்த வெளிநாட்டு கல்வி முறைன்னு சொல்கிறது. இப்போ இதில் என்ன ஒரு நன்மைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த உலகத்தில் இப்போ இங்கிலாண்டில் என்ன ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கோ எஜுகேஷனில், அதே ஸ்டாண்டர்டு வந்து நம்ம நாட்டில் தரணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது நம்ம நாட்டை கம்பேர் பண்ணும்பொழுது கொஞ்சம் கூடுதலாகவும் இருக்கலாம். அதே மாதிரி அமெரிக்காவினுடைய தரத்திற்கு நம்ம நாட்டை கொண்டு வரும்பொழுது கொஞ்சம் கூடுதலாகவும் இருக்கலாம். இப்போ இது வந்து ஒரு பெனிஃபிட்டாக வந்து இந்த வெளிநாட்டு கல்வி முறையில் இருக்குது. அதே சமயத்தில் இதோட ட்ராபேக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த அப்படி கொடுக்கும் பொழுது அந்த வெளிநாட்டு கல்வி நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அந்த யூனிவர்சிட்டிஸ் வந்து நம்ம நாட்டில் வந்து அந்த எஜுகேஷன் கொடுக்கும் பொழுது ஒரு சில நாடுகள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னீங்கன்னா, அவங்க எந்த நாட்டில் இருக்காங்களோ அந்த கல்வி முறை வேறு மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே வேறு நாட்டுக்கு போனாங்கன்னா அந்த கல்வி முறையில் சில சமரசம் பண்ணிக்கிறாங்க. அந்த நாட்டில் எந்த மாதிரி கல்வி இருக்கோ அந்த மாதிரியே கொண்டு போயிடுறாங்க. அப்போ வந்து அந்த வெளிநாட்டு கல்வி முறைங்கிறதுக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடுது. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இதில் வந்து ஒரு இடர்பாடாக இருக்குது. அடுத்து இதில் இன்னொரு இடர்பாடு என்னன்னு சொன்னீங்கன்னா, இது வந்து முறையாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கா, இந்த யூனிவர்சிட்டிஸ் வந்து முறையாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கான்னு சில நேரங்களில் வந்து மாணவர்கள் விசாரிக்காமலே சேர்ந்துடுறாங்க. மாணவர்கள் விசாரிக்காமல் சேர்றது என்ன ஆகும்னு சொன்னீங்கன்னா, எந்த ஒரு பயனையும் நீங்கள் அடைய முடியாது. நாளைக்கு நீங்கள் எந்த ஒரு வேலைக்கு போனாலும் கூட நீங்கள் வந்து அங்கீகரிக்கப்பட மாட்டீர்கள் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. அதனால் இந்த யூனிவர்சிட்டிஸில் சேர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு சொன்னால், நல்லா அனலைஸ் பண்ணி அந்த யூனிவர்சிட்டி எங்கே இருக்குது, அந்த யூனிவர்சிட்டியினுடைய ஹிஸ்ட்ரி என்ன, அது எத்தனை வருடங்களாக நடந்துகிட்ருக்கு, அதனுடைய ரெக்கார்ட்ஸ் என்ன என்பதெல்லாம் பார்த்து அது வந்து இந்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கா என்று பார்த்து நம்ம சேரணும். ஒரு சில
விஷயங்கள் வந்து பெனிஃபிட்டாக இருக்கலாம். சில சில சமுதாய மக்கள் வந்து இடஒதுக்கீட்டின் காரணமாக சில கல்லூரியில் சேர முடியாது. அவங்க போய்ட்டு இந்த வெளிநாட்டு கல்வி முறையில் சேர்ந்துக்கலாம். ஆனால் என்ன ஒரு இதுன்னா, நம்ம எம்ப்ளாய்மெண்ட் இதில் போய்ட்டு பதிவு பண்ண முடியாது. வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் போய்ட்டு பதிவு பண்ணி முறையாக வேலை வாங்கக்கூடிய வாய்ப்பு இந்த வெளிநாட்டு கல்வி முறையில் மிகவும் குறைவாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எந்தெந்த கல்வி முறை இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்மளுடைய குழந்தைகளை நம்ம வந்து கைட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா நமக்கு எது வசதியாக இருக்கும். இப்போ பெற்றோர்கள் இருக்காங்கன்னா, பெற்றோர்கள் வந்து இப்போ காலேஜில் படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது பற்றிய அந்த அறிவு தான் இருக்குது. இந்த 3 வருஷம் போகணும், இப்படி படிக்கணும், இப்படி போகணும் வரணும் அப்படிங்கிற விஷயங்கள் தெரியுது. அதே மாதிரி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படித்தாங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அது மாதிரியான சிந்தனைகள் தான் இருக்குது. அப்போ எல்லா கல்வி முறைகளும் எந்தெந்த வாய்ப்புகள்லாம் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு அதில் நல்லதை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களாக இந்த பெற்றோர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் குழந்தைகளுடைய எதிர்காலம் நன்றாக இருக்கும். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இந்த பெற்றோர்கள் வந்து குறிப்பாக குழந்தைகள்கிட்ட எப்படி நடந்துக்கணும், உயர்கல்வி முறைக்கு போகும் குழந்தைகளை எப்படி கைட் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்ப்போம். எக்ஸ்பர்ட் டெய்லர் தையல் கலையில் அமெரிக்க டிப்ளோமாவும் வடிவமைத்து வெட்டி தைப்பதில் மொரட்டுவ பல்கலைக்கழக பயிற்சியும் பெற்ற MAM இப்ராஹிமின் கைவண்ணத்தில் கோட் சூட் முதல் ஆண்களுக்கான ஆடை வகைகளை சர்வதேச தரத்துக்கமைய தைத்துக் கொள்ள எக்ஸ்பர்ட் டெய்லர் ELD 3 டயஸ் பிளேஸ் குணசிங்கபுர கொழும்பு 12. வெல்கம் பேக் டு தென்றல் இன்ஃபோ டைம். நேயர்களே, இந்த பெற்றோர்கள் குழந்தைகளை கல்லூரியில் சேர்க்கும் பொழுது இந்த குழந்தைக்கு எந்த படிப்பில் சேர்க்கிறோமோ அந்த படிப்பில் ஆர்வம் உள்ளதா, இவனை சேர்த்தால் அவன் படித்து முடிப்பானா என்பதை யோசித்து சேர்க்கணும். அது பொதுவாகவே எல்லா பெற்றோருக்கும் இருக்கிற ஒரு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த இருவழி பாதைன்னு சொல்லுவாங்க. ஒன்று நம்ம பையனை டாக்டர் ஆக்கணும், இல்லைன்னா இன்ஜினியர் ஆக்கணும். எத்தனையோ படிப்புகள் இருக்குது. 21ஆம் நூற்றாண்டின் ஈடு இணையற்ற படிப்புன்னு சொல்லுவாங்க, ஐடி. அதெல்லாம் வந்து வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த இன்ஜினியரிங், டாக்டர் இந்த 2 விஷயங்கள்ல தான் வந்து அதிகமாக கவனம் செலுத்துகிறாங்க. மற்ற துறைகள் என்னென்ன இருக்குங்கிறதே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும்னு சொன்னால், இந்த கல்வியாளர்களை சந்தித்து, நல்லா படித்தவர்களை சந்தித்து அவங்க வந்து எந்த கோர்ஸை படித்தா பயனுள்ளதாக இருக்கும், இப்போதைய சூழ்நிலையில் எதை படித்தா பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத யோசிக்கணும். ரெண்டாவது, நம்ம கொஞ்சம் டைமை ஸ்பெண்ட் பண்ணி இந்த குழந்தைக்கு எதில் ஆர்வம் இருக்குன்னு பார்க்கணும். அதை விட்டு நீங்கள் இன்ஜினியரிங் MBBS விட்டீங்கன்னு வச்சுக்கிங்க, அவனுக்கு ஆர்வமும் இருக்காது, அவன் நல்லபடியாக கோர்ஸையும் முடிச்சு வர மாட்டான். இப்போ இன்ஜினியரிங் என்ன நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட வந்து 45,000 சீட் இருக்குது இன்ஜினியரிங் சீட்டு. அதில் 20,000 சீட் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. என்ன காரணம் சொன்னால், அவ்வளோ ஃபீஸ் அதிகம். இப்போ மெரிட் பேசிஸில் போகிறவங்க யாரும் கிடையாது, எல்லாம் இந்த மாதிரி ஆகிடுது. இப்போ வந்து குழந்தைகளே பணம் இருந்ததுன்னா அவங்க வந்து இன்ஜினியரிங் சீட்டோ MBBS சீட்டோ வாங்கி கொடுத்துடலாங்கிற சூழ்நிலை வரும்பொழுது அவங்களை சேர்த்து விடுகிறார்கள். ஆனால் அவங்கள வந்து ஸ்டூடெண்ட்ஸால் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ இந்த இன்ஜினியரிங் படித்தவங்களாம் கூட ஏதோ ஏனோ தானோன்னு முடிச்சுட்டு அவங்க வெளியே வந்துட்டு அவங்க ஃபீல்டில் ஷைன் பண்ண முடியாமல் மார்க்கெட்டிங் போகிறது, MNC போன்ற நிறுவனங்களை ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஈடுபடுறாங்க. அப்போது அவங்களுக்கு அந்த ஃபீல்டில் ஆர்வம் இருந்ததுன்னா ஆரம்பத்துலேருந்தே ஷைன் பண்ணி கொண்டு வாங்க. அதே மாதிரி MBBS சொன்னால் ஒரு பெரிய கிரேஸு. ஆனால் வந்து MBBS படித்தாலும் கூட இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஏதாவது ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்தால் தான் இதனுடைய வேல்யூங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ MBBS முடிச்சுட்டு அதுக்கு மேலே MDயோ இல்லை டிப்ளமோவோ ஏதாவது ஒரு குறிப்பிட்ட துறையில் சிறப்பாக படித்தால்தான் வேலை கிடைக்கும். இல்லை வேலை கிடைத்தாலும் கூட நல்ல ஒரு சம்பளம் கிடைக்கும் என்ற ஒரு சூழ்நிலை உருவாகிருக்கு. ஏன்னா எத்தனையோ MBBS டாக்டர்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 3000 5000 மாத சம்பளம் வாங்கக்கூடிய டாக்டர்ஸ்லாம் கூட இருக்காங்க. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி 12 மணி நேரம் வேலை செய்கிறாங்க, வாரத்துக்கு ஒரு நாள் நைட் ஷிஃப்ட்டு, இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி இப்போ வந்து குழந்தைக்கு எது பயனுள்ளதாக அமையும், குழந்தைக்கு எதில் ஆர்வமாக இருக்கானோ அந்த மாதிரி படிப்பில் தான் சேர்க்கணும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் சேர்த்து விட்டுடலாம். ஆனால் ஒரு வருடமோ 2 வருடமோ படிப்பான், அவனால் தாக்கு பிடிக்க முடியாது. ஒன்று கல்வியை விட்டு விடுவான், இல்லை பெற்றோர்கள் ஃபோர்ஸ் பண்ணி நல்லா படி நல்லா மார்க் எடுன்னு சொல்லும் பொழுது அவன் தன்னை உயிரை விட்டு விடுவான். இதுதான் வந்து சூழ்நிலையாக இருக்குது. ப்ராக்டிக்கலாக வந்து எதை நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் வந்து எல்லாத்துக்கும் அதுவும் இல்லாமல் என்ன பண்ணலான்னு சொன்னீங்கன்னா, இப்போ அவன் எந்த ஃபீல்டில் ஆசைப்படுறானோ அந்த ஃபீல்டில் நீங்கள் சேர்த்தீங்கன்னு சொன்னால் அவன் வந்து நீங்கள் சொல்லலாம், தம்பி நீ சொல்லி தானே நான் சேர்த்தேன், நீ இப்போ படிக்கலாம் எப்படி அப்படிங்கிற மாதிரி தட்டி கொடுத்து அவனை படிக்க வைக்க, அவனை ஊக்கமூட்ட இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அது இல்லாமல் சும்மா இருந்துக்கிட்டு அவன் வந்து நீ உங்களுக்கு பிடிச்சது அவன் நீங்கள் என்ன படிக்கணும்னு நினச்சிங்களோ அதெல்லாம் கொண்டு போய் சேர்த்து விட்டு சொல்லும் மூலமாக கண்டிப்பாக அவனுக்கு வந்து படிப்பு ஏறாது. அது வந்து ஒரு நல்ல ஒரு நடைமுறையும் கிடையாது. இப்போ என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா, 10வது முடித்த உடனே அவனை வந்து எந்த ஃபீல்டில் ஆர்வம் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அவனுக்கு குறிப்பிட்ட எந்த ஃபீல்ட்லையும் ஆர்வம் இல்லைன்னு சொன்னால்
நீங்களே வந்து ஒரு நல்ல படிப்பை அவன் உட்காந்து எவ்வளோ நேரம் வந்து நம்ம மற்ற விஷயங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம். இப்போ குழந்தையோட கொஞ்சம் நேரம் உட்காந்து இந்த இதெல்லாம் படிப்பு இருக்குது, உனக்கு கணக்கில் ஆர்வம் இருக்கா, அறிவியல் ஆர்வம் இருக்கா, வரலாறுல ஆர்வம் இருக்கா, இதில் வணிகவியல் ஆர்வம் இருக்கா, எந்த மாதிரி துறையில் ஆர்வம் இருக்குன்னு உட்காந்து பேசி அந்த துறையில் வந்து இந்த 10th முடித்த உடனே ஹெச்எஸ்சின்னு எஸ்எஸ்எல்சின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது முடித்த உடனே உட்காந்து இந்த 11ஆம் வகுப்பு சேர்க்கும் பொழுதே அதற்காக அந்த மாணவனை தயார்படுத்த வேண்டும். இது வந்து பெற்றோர்களுடைய ஒரு தலையாய கடமை. அதை விட்டுட்டு பணம் தான் குறிக்கோள், இதை முடித்தா பணம் கிடைக்குமா, இதை முடித்தா அமெரிக்கா போக முடியுமா, இதை முடித்தா ஆஸ்திரேலியா போக முடியுமா, இங்கிலாந்து போக முடியுமா, இந்த சிந்தனையை மட்டுமே கொண்டிருப்பதன் மூலமாக அதாவது என்ன நினச்சிட்டு நீங்கள் உங்கள் பையனை படிக்க வைக்கிறீங்களோ, அது என்ன பையன் நல்லா படித்தானா நம்மளை பின்னாடி பார்த்துக்குவான்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒரு சூழ்நிலையே ஆகாது. நல்லா படிச்சுட்டு அவன் அங்கே போயிடுவான், அவன் வந்து ஒரு மனித நேயம் இல்லாதவனாக இல்லை ஒரு சமுதாய நலன் இல்லாதவனாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போ பணம் மட்டும் முக்கியம் இல்லை, அதனோடு சேர்த்து இந்த மனித நேயத்தை சமுதாய நலனை ஊட்டக்கூடிய விதமாக அவனுடைய கல்வி முறையை நீங்கள் வளர்க்க வேண்டும். அதாவது பொதுவாக எல்லா விஷயத்துலையும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுற நம்ம குழந்தைகளோட உட்காந்து இந்த மாதிரி விஷயங்களை பேசுகிறதுல டைம் ரொம்ப குறைவாக ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதை வந்து நம்ம திருத்திக்கிட்டோம்னு சொன்னால் நல்ல ஒரு கல்வியை கொடுக்க முடியும். மகாத்மா காந்தி உங்களுக்கு தெரியும், மகாத்மா காந்தி என்ன சொன்னார் தெரியுங்களா, இந்த சமுதாயத்தில் மாணவர்களிடம் சிறந்த பண்புகள் இல்லை என்றால் அதற்கு காரணம் 1 பெற்றோர்கள், 2வது ஆசிரியர்கள், 3வது அரசாங்கம். இப்போ யாரை குறை சொல்கிறாரு, மாணவர்களை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை, மாணவர்களை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை, இந்த 3 பேர் தான் நீங்கள் குறை சொல்லணும் அப்படிங்கிறாரு. அரசாங்கத்தை ஏன் குறை சொல்லணும், அரசாங்கத்தை குறை சொல்கிற காரணம் என்னன்னு சொன்னால் இந்த பாடத்திட்டங்கள் சரியாக இருக்கிறதா கல்வி நிறுவனங்கள் என்று ஆராய வேண்டும். நம்பர் 2 ஆசிரியர்களை ஏன் குறை சொல்ல வேண்டும், ஆசிரியர்கள் என்ன காரணம்னு சொன்னால் ஆசிரியர்கள் இந்த மாணவர்களுடைய மனநிலை புரிந்தவர்களாக அவர்களை தட்டி கொடுத்து ஊக்கமூட்டி படிக்க வைப்பவர்களாக இருக்க வேண்டும். இப்போ ஒரு சில பள்ளியெல்லாம் பார்க்குறோம், ஒரு சில ஆசிரியர்களை பார்க்குறோம், என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு சின்ன ஒரு தப்பு பண்ணால் போதும் ஸ்டூடெண்ட்டு மண்ணாங்கட்டி நீலாம் இருக்கிறா ஸ்கூலுக்கு வர மாடு மேய்க்க போக வேண்டியது வந்து உசுரம் வாங்குறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க. ப்ராக்டிக்கலாக நடந்துக்கிட்டு இருக்கு, வந்து இதை மிகப்படுத்தப்பட்டது கிடையாது. இப்போ இந்த மாதிரி சொல்லும் பொழுதுன்னா அந்த பையன் உடஞ்சிடறான், ரொம்ப கஷ்டப்பட்டு அடுத்த முறை பள்ளிக்கு போகிறதுனே அவனுக்கு கஷ்டமாக இருக்குது. போனால் அது அப்படி திட்டுவார் இப்படி திட்டுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை வந்து அவன் பள்ளியிலிருந்து விலகக்கூடிய பாதியில் விட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அடுத்து பெற்றோர்களுடைய ஒரு சூழ்நிலை, பெற்றோர்களுடைய ஒரு காரணம். பெற்றோர்கள் என்ன செய்யணும்னு சொன்னீங்கன்னா அதிகமாக குழந்தைகளுடன் இருப்பது நீங்கள் தான். குழந்தைகளுக்கு அதிகமாக அக்கறை செலுத்திய ஆர்வம் ஊட்டி அவர்களை கல்விமானாக உருவாக்க வேண்டியது உங்களுடைய கடமை. இப்போ என்னன்னு சொன்னீங்கன்னா அந்த குழந்தைக்கு அன்பாக தட்டி கொடுத்து அவனுக்கு என்ன பிடிக்குமோ இந்த கல்வி விஷயங்களிலே அவனோட உட்கார்ந்து நல்ல முறையில் என்னதான் ஆசிரியர் சொல்லிக் கொடுத்தாலும் நீங்கள் கூட இருந்து சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவன் வந்து ஒரு நல்ல ஒரு சூழலில் கல்வியை கற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வளர்கிறது. இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம கவனம் செலுத்தினோம் என்று சொன்னால் கல்வியிலேயே சிறந்த கல்வியாளர்களை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். சிறந்த கல்வி திட்டத்தின் மூலமாக கல்வியினுடைய சூழ்நிலை மாறும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இந்த இன்ஃபோடைம் நிகழ்ச்சியை முடித்துக்கொள்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உசேன் பாஷா. காலத்துக்கேற்ற தோற்றத்தில் பல்லாயிரக்கணக்கான டிசைன்களில் உயர்தர நவீன சுவிஸ் தொழில்நுட்பத்தோடு தரமான கை